எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மைக் செட் சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? என்ன லொக்கேஷன் இங்கே தான் காமிக்குது, ஆனால் சுற்றி ஃபுல்லாக தனியாக இருக்கு. லொக்கேஷன் மாற்றி அனுப்பிச்சிட்டாங்க. ப்ரோ வந்துட்டீங்களா? எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது? ப்ரோ அவினாஷ், நான் தான் ப்ரோ நான் வீட்டு மேல தான் நின்று நிக்கிறீங்க. வீட்டு மேலையா? ஆமா, கீழே எல்லாம் சாப்பிட்டு வெயிட் பண்றாங்க. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அட பாவிகளா. ப்ரோ வாங்க சாப்பிட்டு போலாம். பரவாயில்ல, நீங்க போங்க, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ப்ரோ, நான் வந்துட்டேன். ஏரியில வீடு கட்டாதீங்கன்னா எவன்டா கேட்குறீங்க? ஐயோ அம்மா, ஆரம்பிச்சிருச்சு டிசம்பர். இன்னும் மழை எப்படி பொழந்து கட்டுது. நான் எப்படி ஆபீஸ் போறது? சொல்லிட்டு வேண்டியதான். ஹலோ ஹலோ சார், மழை கொஞ்சம் ஹெவியா இருக்கு சார், அதனால. இந்த மழை பெய்து புயல் அடிக்குது, சும்மா ரீசன் சொல்லிக்காதீங்க ஸ்ரீராம். ஒழுங்கா ஆபீசர் வேலையை பாருங்க, இல்ல உங்களை ஃபயர் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். இல்ல 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 சார், நீங்க கொஞ்சம் பார்த்து வாங்க. நான் எப்படியே வந்துடுறேன் சார். செருப்பு. அண்ணா அண்ணா, நீங்க ஆபீஸ் போறீங்களா? அப்போ சார் சொல்லி சென்னையில இருந்தா தேவராவா. Finally. ஈரமா இருக்கா? ஒரு வழியா வந்துட்டோம். சொல்லுங்க ஸ்ரீராம். வந்துடு சார். இவங்கிட்ட சொல்ல மாட்டேமே. ஸ்ரீராம், இன்னைக்கு ஹெவி ரெயின்ன்றதுனால ஆஃபீஸில் எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் உங்கள் ஆசைப்படி வீட்டுக்கே போய் ஒர்க் பண்ணுங்களா? சார் அதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். என்ன நாறுது. மழை டைம்லாம் உள்ளே போட்டுக்கோங்க. வீட்டுக்குள்ளேங்களா? பாத்ரூம் இடம் அண்ணா, நீ எப்ப வந்தா? நீ என்ன பண்றீங்க? குளிக்கிற. ஐயோ மச்சான், அவன் கிச்சன்ல இருக்கான்ப்பா. கிச்சன்லயா? இவன் எப்ப சமைக்க ஆரம்பிச்சான்? டேய், ஹாய். என்னடா ஜட்டியை ஃப்ரை பண்ணிருக்கா?
அது ஒண்ணு இல்ல மச்சான், மழைக்காலம்ல ஜட்டி காயவே மாட்டுதுடா. அதான் ஃப்ரை பண்ணி காய அயன் வச்சுட்டு பண்ணலையா? இப்போ கரண்ட் இல்லையா? 5 minutes காய வச்சுட்டு வந்துடுறேன். இது வித்தியாசமா இருக்குதுடா. மச்சான் அப்படியே எங்க அம்மாட்ட அந்த பண்ணி வாங்கிட்டு வணக்கம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள நயன் புயல் நாளை தனுஷ்கோடி மற்றும் புதுவை இடையே சுமார் 140 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என்பதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிக அதிக கனமழை இருக்கும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இப்படிலாம் சொல்றது. இதனால் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வரமாட்டேன். இந்த நயன் புயல் நாளை தனுஷ்கோடியில் கரையை கடக்குமா கடக்காதா என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஓலிமர் சேனல். செய்திகள் வாசிப்பது விக்னேஷ் முருகன். 5 நாள் காலேஜுக்கே போகாம வீட்டுல சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஸ்கூல் காலேஜ்லாம் ஜாலி தான். அந்த டைம்ல இதெல்லாம் மழை பெய்ஞ்சா மழையே பெய்யல. அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிக அதிக கனமழை இருக்கும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. சொன்னனைக்கு மழை பெய்யாது. ஆராய்ச்சியில தீய வைக்க டேய் காலேஜ் போகாம என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? போறேன். என்னைக்கு தானே நீ சொன்ன மாதிரி மழை வரும். குளிக்கிறது. ஆமா ஐயா, தலைக்கெல்லாம் குளிக்கவும் முடியாது. இல்ல இது உண்மை. இதுதான் கஷ்டம். அந்த ஃபர்ஸ்ட் கப் ஊத்துற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். சரணமையப்பா. ஆமா. குடிச்சிடலாம் குளிச்சுன்னா தெரியாது. ஆமா, ஃபர்ஸ்ட் கப் தான் கஷ்டம் இருக்குது. ஐயோ கலக்குது. ஐயோ ஆய் வருது. டேய் என்னடா பண்ற? குளிச்சிட்டு இருக்க. குளிச்சு நிக்கிறியா? சத்தமே வரல. சத்தமே வரலையா? வருதா? டேய் ஆய் வருது, சீக்கிரம் வாடா. ஏய் சோப் போட்டுட்டு இருக்கேன்டா. டேய் வாடா. டேய் இருடா, நல்லா தேய்ச்சி குளிக்க வேணாமா? டேய் சாவுடி. டேய் கொஞ்சம் பின்னாடி. என்னடா பின்ன? என்னது இது? அது மழை காலம், கரண்ட் வேற இல்ல, டேங்க்லயும் தண்ணி இல்ல, அதான் சேவ் வாட்டர். சிக்கு வெளிப்பா. துப்பியே குளிக்க வச்சிடும் உங்களுக்கு. நீங்க குடிங்க. ஓ எக்ஸ்பெக்டேஷன் தெரியாது. ஓஹோ பஜ்ஜி டீ முன்னாடியே வாங்கி வச்சுருக்காங்க. ஆமாப்பா. கரண்ட் போய் கரண்ட் வர போச்சா? இன்னைக்கு தூங்கணும் மாதிரி தான். கவலை. ஆமா எப்பா மழைக்காலம் ஆனாலே இருந்து தொல்லை தாங்க முடியல. இது வந்துடும். ஆமா அட்டையா நத்தையா? ஃபுல்லா நடக்காது. ஆமா எல்லாம் பள்ளம், தண்ணி தேங்கி இருக்கும், குளிரும்.
தூங்கியே வந்து அடிக்கிறாரு. காஃபி எல்லாம் இங்க யாரோ ஊத்தி வச்சிருக்காங்க. அப்படியே இந்த மழையில மேக்கப்பா ஒண்ணு இழுத்து ஆமாப்பா. அப்படியே ஏய், யாரா நீ? நானா கீர்த்தி. கீர்த்தியா? இந்த பொண்ணு ஏய், பையனா அவன் இது? சொல்றா. தெரியலையே. உண்மையை சொல்லு, யாரா நீ? ஸ்ரீராம் மேக்கப் இல்லாம அப்படிதான் ஸ்ரீராம் இருப்பேன். பையன் அது மாதிரியே சூஸ் பண்ணிருக்காங்க. இப்படிதான் இருப்பியா? என்னை விட்டு போக மாட்டேன்ல. ஆள உரி. இதுக்குதான் நான் அப்பவே மழையில வர மாட்டேன்னு சொன்னேன். ஓடிட்டான். ஃபுல் மேக்கப்பும் போயிடுச்சோ. ஐயோ, மழை வர ஹெவியா வருதே. ஆமா, அந்த மொபைலை காப்பாத்துறதுக்கே பெரும்பாடா இருக்கும். போன் வர நண்டிடுச்சா? ம். ஐயோ. முடிஞ்சுது. ஐயோ. ஆமா, ஆமா, ஆமா. அதுவே யாருக்கா select ஆகும். அனுப்பிடுச்சா? ஆமா. ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோரிக்கு போதே. இன்ஸ்டாக்கு போயிட்டு. ஸ்டோரி போயிடுச்சு. நீ ஃபேமிலி குரூப். ஐயோ, சோலி முடிஞ்சது. இது நடக்கும் அது. அடிச்சு அப்பா சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே கனெக்ட் பண்ற மாதிரி அந்த மழை டைம்லாம் குளிக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த தண்ணியை ஊத்துற வரைக்கும் நம்ம உடம்பு தாங்காது. ஐயோ, நான் ரொம்ப ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மேக்சிமம் கை மூஞ்ச மட்டும் கழுவிட்டு ஓடிடுவேன். எல்லாம் அதுதான் பண்ணுவோம். ஆமா, மோஸ்ட்லி ஸ்கூல் படிக்கும் போது யாரு குளிச்சுட்டு போவா? எல்லாம் அந்த மழைக்கு பயந்துக்கிட்டு. ம். இப்பதானே ஹீட்டர்லாம், அப்பெல்லாம் சுடு தண்ணி தான். ஆமா. இல்ல அதாவது ஸ்கூல் டைம்லாம் பாத்தீங்கன்னா மழையில நனைஞ்சு காய்ச்சல் வராதா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருப்போம். காய்ச்சல் வந்துச்சுன்னா அப்ப லீவ் leave போடலாம். விட்டுருவாங்க அப்படின்னு. ஆனா இப்போ ஐயோ காய்ச்சல் வந்துடாத அப்படின்னு பயமா ஆமா, இருக்கு. உண்மைதான். இப்ப அப்பெல்லாம் டிவியே பார்த்துட்டு உட்காந்துருப்போம். ஐயோ லீவ் நம்ம இதுக்கு ம். சொல்றாங்களா அப்படின்ட்டு. லாஸ்ட்ல அந்த போன் இதாகிறது வந்து எனக்கும் அந்த மாதிரி ஆமா, ஆமா. நடந்திருக்கு. போன்ல நம்மளோட போட்டோ எல்லாம் தானாவே என் போன் சும்மாவே இப்படிதான் இருக்கு. இப்போ சில டைம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிளிக் ஆகி அது பாட்டுக்கு நான் வந்து அதுலயும் கிளிக் ஆகி யாருக்கோ கால் போகுது, ஆமா, எங்களை ஆமா. கால் பண்ணி என்ன கேட்பாங்க. இந்த மாதிரி தெரியாம போயிடுச்சு. நம்ம காலே பண்ணிருக்க மாட்டோம். ம். இது மாதிரி நிறைய நடந்திருக்கு எனக்கு. ஆமா நல்லா இருந்துச்சு. அந்த எல்லாமே கனெக்ட் பண்ற மாதிரியே இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்